Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இட்லி மாவு மிச்சமா இருந்துச்சு அப்படினா நீங்க டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல மொறுமொறுப்பா உள்ள நல்ல சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இது கூட சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு சட்னியை நம்ம வந்து செஞ்சிருக்கோம். ரெண்டோட காம்பினேஷன் பாத்தீங்க அப்படினா அவ்வளவுக்கு நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க ரெடி பண்ணலாம். இந்த ஸ்நாக்கோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினா நார்மலா நம்ம இட்லி மாவுல பண்ணும்போது எண்ணெய் வந்து அதிகமா இழுக்கிற மாதிரி இருக்கும். அது எதுவும் இல்லாம ஒரு சின்ன டிப்ஸோட நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்காக நான் வந்து 2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். திக்காக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ரவை இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து உப்பு சேர்க்கலை. ஏன் அப்படின்னா நம்ம இட்லி மாவில் உப்பு சேர்த்து தான் வச்சுருப்போம். இன்கேஸ் நீங்கள் வந்து இட்லி மாவில் உப்பு சேர்க்கலை அப்படின்னு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா கிள்ளி போட்டு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இது நல்லா பொரிஞ்சு வரும். அப்படியே கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே வேகாமலே போயிடும். அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி லேசாக போட்டுக்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. நம்ம வந்து எண்ணெயை வந்து இந்த மாவு உறிஞ்சி எடுக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம இம்மிடியேட்டாக இதை போட ஆரம்பிச்சிடலாம். போட தொடங்கினதுமே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தான் இது செஞ்சு முடிக்கிறது வரை வைக்கணும். ஃபஸ்ட்டு மட்டும் எண்ணெய் நல்லா ஹை சூடு இருக்கணும். இப்போ போட்டுட்டு லேசாக இந்த மாதிரி திருப்பி போடுங்க. ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். இது அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக தான் போடணும். அப்போ தான் வெளிப்பக்கம் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். இல்லைன்னா வெந்து வரதுக்கு உள்ள டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய பாகம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பாகும், உள்ளேயும் நல்லா சாஃப்டாகும். அதே சமயம் எண்ணெயும் இதை அப்சர்வ் பண்ணாது. அதே மாதிரி இந்த மாவில் நம்ம பேக்கிங் சோடா, ஈனோ எதுவுமே ஆட் பண்ணலை. இருந்தாலும் இவ்வளோத்துக்கு நல்லா வந்து உப்பலாக வருது அப்படின்னா நான் சொன்ன மெத்தட் படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து அவ்வளோதான், நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதுக்கான சின்ன சட்னி பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க. இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங் காஃபி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சூடாக காஃபி வச்சுட்டு அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சமாக சட்னி கூட எந்த அளவுக்கு டேஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.